ஹலோ கைஸ், வெல்கம் டு எவ்ரிதிங் எனிதிங் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைத்தான் லாங்குவேஜ் வந்து தமிழில் கற்றுக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பைத்தான்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். C++ மாதிரி இன்னும் ஒரு ப்ரோக்ராமிங் லேட்டஸ்ட்டாக ஒன்று லாங்குவேஜ். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, மேத்தமெட்டிக்ஸ்க்கு, சிஸ்டம் ஸ்கிரிப்டிங்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் ஏஐக்கும் கூட இது யூஸ் பண்ணுறாங்க. ஏஐயும் கூட இது வச்சு தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ பைத்தான் எப்படி இன்ஸ்டால்னா, ஆக்சுவலாக வந்து பைத்தான் வந்து லேட்டஸ்ட்டாக வர பிசிலையும் மேக் புக்லையும் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கும். அது எப்படி செக் பண்ணுவோம்னா, விண்டோஸ் பிசியில் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி இந்த சின்டெக்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதோட வேர்ஷன் காமிச்சிடும். சரிங்களா? ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கான்ட்டு. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓல்டான சிஸ்டம் அப்படின்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். நான் அதுக்கு வந்து தனி வீடியோ வேணால் மேக் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பைத்தான் எப்படின்ட்டு என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரிண்ட்டுங்கிற சின்டாக்ஸை வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி ஓப்பன் பண்றதுன்னு நான் காமிச்சிடுறேன். சிஎம்டி சாரி பைத்தான் டைப் பண்ணீங்கனாலே ஸ்டார்ட்ல போய் பைத்தான் டைப் பண்ணீங்கனாலே ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருந்தா இங்க வந்து அந்த எடிட்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இது வகையை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் ஐடிஎல்இன்னு டைப் பண்ணீங்கன்னா அது ஒரு ஆப். ஆக்சுவலாக அது எடிட்டருக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் ஈஸியாக இருக்கும். அது வந்து ஒரு எடிட்டர், பைத்தான் எடிட்டர். அதுவும் நீங்கள் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எடிட்டரில் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறோம். சரிங்களா? ஜஸ்ட் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு கொடுக்குறோம். என்டர் கொடுத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிருக்கும். இங்கே ஆக்சுவலாக பிரிண்ட்டுங்கிறது கீவேர்டு. உள்ளுக்குள்ளார என்ன டெக்ஸ்ட் இருந்தாலும் அது அப்படியே நமக்கு வந்து ரிட்டன் வெளியே வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். இங்கே ஹலோ எஸ்கே அப்படின்னு போட்டிங்கன்னா ஹலோ எஸ்கேவா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும் டைரெக்டாக. இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வெளியே வந்து ஒரு கோட் ரன் பண்ணுறீங்க, சப்போஸ் வெளியே வந்து தனியாக இதுக்குன்னே ஒரு ப்ரோக்ராம் கோட் ரன் பண்ணி அதையும் ரன் பண்ண வைக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். சரிங்களா? அது எப்படின்னா ஃபைலில் போயிட்டு நியூ கொடுத்துக்கோங்க. நியூ கொடுத்துட்டு சேம் வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு இல்லைங்க, கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் கொடுத்து நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். கோடிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளார சேவ் பண்ணுறேன். ஹலோன்னு போட்டு ஒரு .pyங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அந்த py தான் வந்து நமக்கு பைத்தானோட மென்ஷன் பண்ணுற எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? .pyங்கிறது அவசியமாக இருக்கணும், அப்போ தான் பைத்தான் ரன் ஆகும். சேவ் கொடுத்துட்டேங்க. இதை வந்து ஆக்சுவலாக வந்து உள்ளே இருக்கிற கோடு இதை ரன் பண்ணணும்னா ரன் கொடுத்து ரன் மாடியூல் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா ஹலோ வேர்ல்டுன்னு ரன் ஆயிருக்கு. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட்டுங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பிரிண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் போக போக எல்லாமே என்னென்ன கீவேர்டு இருக்குது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.